இன்றைக்கி ஒரு அழகான வீடு கொண்டு வந்திருக்கு. இது எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவில் கோவணம் பக்கத்தில் தான் இருக்குது பாருங்கள். எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடு வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து டிடிசிபி அப்ரூவ் வந்துடும் பாருங்கள். நம்ம நாகர்கோவில் கோவணம் விஐபியில் தான் இந்த வீடு இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. சுற்றி வீடுகள் நிறைஞ்ச இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த வீடை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. வாங்க வீடை பார்க்கலாம். கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 கார் விட்டுருக்கலாம், அந்தளவு ஸ்பேஸ் இருக்குது. லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4200 இருக்குது. மொத்தம் பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 2300 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. வீடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீட்டுக்கு வந்து உங்களுக்கு போர் வந்துடும். வீடை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்ருக்காங்க. 2 கார் தாராளமாக விட்டுருலாம், அந்தளவு ஸ்பேஸ் இருக்குது. வீடை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்ருக்கலாம். பக்கத்தில் ஃபுல்லாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 10 வீடுகிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டு காணிக்கிறேன். ஸோ வீடை பார்ப்போம் பாருங்கள். வீடு ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு வந்து டோர் எல்லாமே வந்து தேக்கில் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல குவாலிட்டியாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்களா ஹாலோட சைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து மொத்தம் 3 பெட்ரூம் வந்துடும். 3 BH தான். இந்த ஹாலில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு வந்து உங்களுக்கு டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிடலாம், அந்தளவு ஸ்பேஸ் இருக்குது. கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஸ்பேஸ் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிச்சனுமே ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பெருசாக எதிர்பார்ப்பீங்க. டோர் ஒர்க்கு பாருங்கள். டோர்லாம் வந்து கணக்கில்லாமல் இருக்குது. ரொம்ப பெரிய கிச்சனாட்டு வேணும், மாடல் கிச்சனாக வேணும்னா இந்த வீடை சூஸ் பண்ணிடலாம். வாஷ் பேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீட்டுக்கு சிம்னியெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா டோர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வெளியே பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து கம்பிலே அழகாக பண்ணியிருக்காங்க. வெளியேருந்து யாரும் வராத அளவு சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சிங்க் கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கு தனியாக கல்லெல்லாம் வச்சு செட் பேக் அழகாக கொடுத்துருக்காங்க. இது ஹால்லேருந்து நம்ம போனோம்னா பெட்ரூம். இந்த பெட்ரூம் சைஸை பாருங்கள். மாஸ்டர் பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதோட கப்போர்டு ஒர்க்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோத்துக்கு இருக்குன்னு பாருங்கள். நிறைய கப்போர்டு ஒர்க் வச்சு எதிர்பார்த்தா இந்த வீடு பார்க்கலாம். மேலே பாருங்கள் ஸ்ட்ரிப் லைட்லாம் வச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸ்டேர்கேஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க, வுட் அண்ட் கிளாஸ் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் வந்து ஸ்ட்ரிப் லைட் மாடலில் பண்ணியிருக்காங்க.
சேர்க்கஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைல்ஸ் அண்ட் கிரானைட்டில் பண்ணி சூப்பராக வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்க்குற மாதிரி அந்தளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிளில் பார்த்தா சூப்பராக இருக்கும். இது வந்து செகண்ட் பெட்ரூம் எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் தான். சூப்பராக நல்லா ஸ்பேஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இதோட கபோர்டு இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம பெட்ரூமோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியும். இதுக்குமே வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். கீழே பார்த்தா அதே மெத்தடில் தான் பண்ணியிருக்காங்க. சேம் அதே டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே சேம் தான். நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்ப்போம். இது தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. தேர்ட் பெட்ரூமும் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சேம் தான். ரொம்ப அழுக்காகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து டோர் பார்த்திங்கன்னா இரும்பில் அழகாக போட்டு வச்சுருக்காங்க நல்ல சேஃப்டிக்கு. இந்த வீடு பார்த்திங்கன்னா 1,40,00,000 கேட்குறாங்க. ஸ்லைஸ் நெகோஷியபிள் தான், பேசி கம்மி பண்ணிடலாம். தேவைப்படுறவங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே பார்த்திங்கன்னா தெரியும் எத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து எண்ணி எடுங்க நீங்களே. அவ்வளோ டெவலப் ஆகிட்டுருக்கு. ரைட் சைடில் காணிக்கிறேன், அங்கேயும் பாருங்கள் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருன்ட்டு. ஸோ வீடை சுற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இவ்வளோ டெவலப் ஆகக்கூடிய இடத்துல நம்ம இந்த வீடு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேவைப்படுறவங்க மறக்காமல் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரித்வின் ரியல் எஸ்டேட்.